ஏழாவது எட்டாவது ஸ்லோகம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ கிரஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசயாத். ஏழாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 11வது ஸ்லோகம் வரை பகவான் ஜீவஸ்வரூப விசாரத்தை செய்கின்றார். இவ்விதம் விசாரம் செய்வதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், ஜீவன் உண்மையில் இறைவனிடமிருந்து, அதாவது பகவானிடமிருந்து வேறுபடாதவன் என்று, ஜீவன் என்ற ஒரு உலகம் இல்லை, உண்மையில் ஜீவன் என்ற ஒரு தத்துவம் இல்லை, இருப்பது பரமாத்ம ஸ்வரூபம் என்பதை காட்ட, அப்படி இருந்தால் நாம் ஜீவர்கள் என்று பல ஜீவர்களையும் தனி வியக்தியையும் அனுபவிக்கின்றோமே என்ற சந்தேகம் வரும்பொழுது அந்த தத்துவத்தையும் சேர்ந்து இங்கு பகவான் விளக்குகின்றார். சென்ற வகுப்பில் அந்த விளக்கத்தை பார்த்தோம். நமக்குள் 2 விதமான ஜீவர்கள் அல்லது அறிவு சொரூபம் இருப்பது போல் தெரிகின்றது. அதற்கு உதாரணமாக பார்த்தது சூரியன் என்ற ஒரு தத்துவம். பானைக்குள் இருக்கின்ற நீரில் சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகின்றது. இப்பொழுது சூரியன் அசையாமல் இருந்த போதிலும் பிரதிபிம்பம் அசைகின்றது, செயல்படுவது போல் தெரிகிறது. எப்பொழுது என்றால் அந்த நீரானது அசையும் பொழுது. அதுபோல சூரியன் ஸ்தானத்தில் பரமாத்மா என்ற ஒரு தத்துவமும், ஷரீரம் உடல் மனம் என்ற ஸ்தானத்தில் பானையும் அதற்குள் இருக்கின்ற நீரும், பிறகு அதற்குள் தெரிகின்ற சூரியனைப் போல ஒன்று இருக்கின்றது. அதை நாம் சம்சாரியான ஜீவன், அந்த சூரியனுடைய அம்சம் என்று சொல்வது போல ஈஸ்வரனுடைய அல்லது பரபிரம்மத்தினுடைய அம்சம் என்று பார்த்தோம். அந்த ஜீவன் இந்த உலகத்தில் எப்படி இயங்கி வருகின்றான், அவனுக்கு பிறப்பு என்பது என்ன, இறப்பு என்பது என்ன என்ற தத்துவங்களையெல்லாம் பகவான் நமக்கு இங்கு காட்டுகின்றார். இவ்விதம் காட்டுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த ஜீவன் உண்மையில் பரமாத்மாவிடமிருந்து வேறுபடாதவன், ஆனால் மாயையினால் இந்த உலகம் உடல் தோன்றும் பொழுது ஏதோ தனியாக ஒரு ஜீவன் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வருகிறதே தவிர உண்மையில் ஜீவன் அந்த ஈஸ்வரனிடமிருந்து வேறில்லை. இதுதான் இங்கு பேசப்படுகின்ற கருத்தினுடைய மையம். இதில் பகவான் அந்த பிரம்மஸ்வரூபத்தையும் கூறி, பிறகு இந்த சம்சாரியான ஜீவன் எப்படி சம்சாரத்தை அனுபவிக்கின்றான், அவனுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, இறப்பின் ரகசியம் என்ன, இவைகளையெல்லாம் பகவான் இங்கு கூறுகின்றார். இப்போ முதல் வரியை பார்த்தால், மம ஏவ அம்சக. மம என்றால் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற, சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கின்ற அம்சம்தான், அதாவது சூரியனுடைய அம்சம், சூரியனுடைய பிரதிபிம்பம் போல என்னுடைய அம்சம்தான் ஜீவலோகே,
ஜீவர்கள் என்று நாம் விளங்கி கொண்டு கூறிக்கொண்டு வருகின்ற உலகத்தில் ஜீவபூதக ஜீவனாக விளங்கி வருகின்றது. ஜீவனாக விளங்கி வருவது என்னுடைய அம்சம். நான் சித் என்றால் என்னுடைய அம்சம் சிதாபாசம். இந்த சிதாபாசன் எப்படி விளங்கி வருகின்றான்? சனாதனக, இது என்றும் இருந்து வருகின்றது. சிதாபாசனம் உண்மையில் ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்படவில்லை. மாயை எப்படி பிரம்மனிடம் இருந்து வருகின்றதோ அதேபோல் மாயையினுள் இருக்கும் பிரதிபிம்பமும் இருந்து வருகின்றது. இவ்விதம் முதல் வரியானது அந்த பரமாத்மாவே ஜீவாத்மாக தோன்றுகின்றது என்ற கருத்தை கூறி, இனி இரண்டாவது வரியிலும் அடுத்த ஸ்லோகம், பிறகு அதற்கு அடுத்த ஸ்லோகங்களிலும் ஜீவன் அனுபவிக்கின்ற மரண அவஸ்தை, அவன் எப்படி மரணத்தை அடைகின்றான், மரண காலத்தில் ஒரு ஜீவன் என்ன செய்கின்றான் போன்ற கருத்துக்களை பகவான் கூறுகின்றார். அதாவது இங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்றால், மரண காலத்தில் ஜீவன் இந்த ஸ்தூல உடலை விட்டு வெளியேறுகின்றான். இப்போ மரணம் என்பது இந்த உடலை விட்டு ஒருவன் நமக்குள் இருந்து வெளியேறுவதுதான் மரணம். ஜென்மம் என்பது ஒரு ஜீவன் இனி ஒரு சரீரத்தை எடுப்பதுதான் ஜென்மம். இப்போ ஸ்தூல சரீர வியோகம் மரணம், ஸ்தூல சரீர சம்யோகம் ஜென்ம. வியோகம்னா பிரிதல், சம்யோகம்னா சேர்ந்து கொள்ளுதல். இந்த ஸ்தூல உடலை விடுவது தான் மரணம். மீண்டும் ஒரு ஸ்தூல உடலை எடுத்துக்கொள்வது தான் பிறப்பு. இந்த ஸ்தூல உடலை விடுவது மரணம் என்றால் யார் விடுகிறார்கள், யார் இந்த உடலிலிருந்து செல்கிறார்கள் என்ற கேள்வி வரும்பொழுது இந்த சிதாபாசன் தான் இந்த சரீரத்திலிருந்து வெளியே செல்கின்றான். இந்த சித் அல்லது சைத்தன்யம் எல்லா இடத்திலும் வியாபிப்பதனால் அது செல்வதில்லை. நம்ம தமிழில் 2 வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆத்மான்னு ஒரு வார்த்தை, உயிர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். இதில் நமக்கு ஒரு குழப்பமும் இருக்குது. உயிர்ங்கிறது என்ன, ஆத்மாங்கிறது என்ன? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ சரியாக சொல்லி வர்றோம். இறந்ததற்கு பிறகு ஆத்மா போயிடுதுன்னு யாரும் சொல்வதில்லை, உயிர் போயிடுதுன்னு தான் சொல்கின்றோம். இங்கு உயிர் என்பது பொய்யான ஜீவன், ஆத்மா என்பது உண்மையான ஜீவன். ஆத்மா எங்கு போவது? அது எல்லா இடத்திலும் இருக்கின்றது. இப்போ இங்கு உயிர் என்பது நம்முடைய மனதில் இருக்கின்ற பிரதிபிம்பமான சிதாபாசன். அதுதான் இந்த உடலை விட்டு செல்கிறது. உடலை விட்டு செல்லும் பொழுது என்ன செய்கின்றது என்றால், நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துடன் அது செல்கின்றது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்துடன் என்றால் நம்முடைய மனம், நம்முடைய வாசனைகள், நாம் சேர்த்து வைத்த பாப புண்ணியங்கள், இவைகளையெல்லாம் ஒட்டு மொத்தமாக பேக்கிங்னு சொல்வோம் அல்லவா, அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த உடலிலிருந்து சென்று விடுகிறது. இப்போ மரணம் அடைந்த உடல், பிணம் என்பது என்ன என்றால் மனமில்லாத உடல் தான் பிணம். மனம்னா நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் அந்த உடலுக்குள்ளே இல்லை என்றால் அது பிணமாகி விடுகின்றது. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. மரண அவஸ்தையில், மரண காலத்தில் ஜீவன் எல்லா இந்திரியங்களையும் எடுத்துக்கொண்டு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறுகின்றான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ ஜீவன் என்ற சொல்லில் மனம், பிறகு மனதில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசம், பிறகு சைத்தன்யம், இந்த 3 தத்துவமும் அடங்குகின்றது. எப்பொழுதெல்லாம் ஜீவன்னு சொல்கிறோமோ அந்த ஜீவன் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 தத்துவங்கள். ஒன்று ஆத்மா, அந்த ஆத்மாவை விட்டு எதையும் கூற முடியாது, எதுவும் இருக்காது. பிறகு அந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் எதில் என்றால் நம்முடைய மனதில். பிறகு இந்த ஜீவன் ஸ்தூல சரீரத்தை எடுக்கும் பொழுது முழுமையடைகின்றான். ஸ்தூல சரீரத்தை விட்டதற்கு பிறகும் கூட அவனை ஜீவன் என்று சொல்கின்றோம். அப்படி ஸ்தூல சரீரத்தை விடுவது மரணம். அந்த மரண காலத்தில் என்ன செய்கின்றான் அதுதான் பேசப்படுகின்றது. இதில் நாம் 7வது ஸ்லோகத்தில் முதல் வரியை பார்த்தோம். இப்போ 2வது வரியை பிறகு பார்க்கலாம். 8வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் 2வது பகுதிக்கு இப்பொழுது வரலாம்.
இப்போ நம்ம 7வது ஸ்லோகத்தில் 2வது வரியை விட்டிருக்கோம், பிறகு பார்ப்போம். 8வது ஸ்லோகத்தில் ஷரீரம் எது அவாப்னோதிங்கிறதையும் விட்டுருவோம். 2வது பகுதிக்கு வருகின்றோம். யச்ச அபி உத்கிராமதி ஈஸ்வரக. இந்த பகுதியை படிச்சுட்டு பிறகு 7வது ஸ்லோகத்துக்கு 2வது வரிக்கு செல்ல வேண்டும். யச்ச அபி என்றால் எப்பொழுது என்று பொருள். யதா, எது ச அபி என்றால் எப்பொழுது. யச்ச அபி உத்கிராமதி ஈஸ்வரக. உத்கிராமதி என்றால் உடலை விடுகின்றானோ, மரணத்தை அடைகின்றானோ, மரணத்தை அடையும் பொழுது. உத்கிராமதினா ஷரீரம் தியஜதி, உடலை விடும் பொழுது. எப்பொழுது உடலை விடும் பொழுது அல்லது விடுகின்றானோ, இந்த உடலை விடுகின்ற சமயத்தில். யார் இந்த ஷரீரத்தை விடுகிறார்கள்? ஷரீரத்தை விடுபவன் யார் என்றால் ஜீவன் என்று நாம் கூறுகின்ற ஒரு தத்துவம். அதாவது சிதாபாசன், பொய்யான ஜீவன், சம்சாரியான ஜீவன். அந்த ஜீவனை பகவான் இங்கு ஜீவகங்கிற சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல்லில் அழைக்கின்றார். அந்த ஜீவனையே பகவான் இங்கு வேறு சொல்லில் அழைக்கின்றார். அந்த சொல் ஈஸ்வரக. இங்கு ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு ஜீவன் அர்த்தம். ஈஸ்வரன் எப்பொழுது உடலை விடுகின்றானோ. எப்படி ஈஸ்வரன்கிற சொல்ல ஜீவன்கிற சொல்லுக்காக அழைக்கலாம் என்றால், இங்கு ஈஸ்வரன்கிற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் தலைவன். ஈஸ்வரன் லார்ட் அப்படின்னா தலைவன். லேண்ட் லார்ட் அப்படின்னெல்லாம் சொல்கிறோமல்ல, அதனுடைய அர்த்தம் என்னென்னா இந்த லேண்ட், இந்த பூமியை படைத்தவன் அர்த்தம் கிடையாது, பூமியை ஆள்பவன். அப்படி இங்கு ஈஸ்வரன் சொன்னால் தலைவன், இந்த உடலுக்கு தலைவனாக விளங்குபவன், அப்படி ஒரு பொருள். அதனால் ஜீவனுக்கே ஈஸ்வரன்னு பேர், லார்டு தலைவன். அல்லது ஈஸ்வரனே அனைத்துமாக இருப்பதனால் ஜீவனை ஈஸ்வரன்னு சொல்வதில் தவறு கிடையாது. ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார், அப்போ ஒரு ஜீவனையும் ஈஸ்வரன்னு சொல்வதில் தவறு கிடையாது. அப்படி ஆனால் இங்கு ஈஸ்வரன்கிற சொல் சம்சாரியான ஜீவனை குறிக்கின்றது. இப்போ இந்த பகுதி எதை குறிக்கின்றது? எப்பொழுது ஜீவன் ஷரீரத்தை விடுகின்றானோ. இனி நம்ம எங்கே போகணும்? 7வது ஸ்லோகத்தினுடைய 2வது வரைக்கும் போகணும். அப்பொழுது அவன் என்ன செய்கின்றான்? மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கர்ஷதி என்றால் அவன் எடுக்கின்றான், இழுக்கின்றான். பிடிச்சி இழுக்கிறதுக்கு பேர் கர்ஷனம், இழுத்தல், எடுத்தல். எங்கிருந்து எதை எடுக்கின்றான் அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. எதிலிருந்து எதை எடுக்கின்றான்? முதல்ல எதிலிருந்து என்றால் பிரகிருதிஸ்தானி. இங்கு பிரகிருதிஸ்தானி என்பது ஷரீரத்தை, ஸ்தூல ஷரீரத்தை குறிக்கின்றது. உடலுக்குள் இருந்து என்று பொருள். உடலுக்குள் இருக்கின்ற, ஸ்தூல ஷரீரத்திற்குள் இருக்கின்ற. பிரகிருதிங்கிறது ஸ்தூல உடலை குறிக்கின்றது. ஸ்தம் அப்படின்னா அதற்குள் இருக்கின்ற, ஸ்தூல உடலுக்குள் இருக்கின்ற எதை? மரண வேளையில் ஜீவன் ஸ்தூல உடலுக்குள் ஒட்டி கொண்டிருக்கின்ற சூக்ஷ்ம சரீரத்தை இழுக்கின்றான், இழுத்து செல்கின்றான். அந்த சூக்ஷ்ம சரீரம்தான் முதல் பகுதியில் வந்துள்ளது. மனசஷ்டானி இந்திரியாணி. இந்திரியாணி என்றால் எல்லா இந்திரியங்களும். இங்கு குறிப்பாக 5 ஞானேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 ஞானேந்திரியங்கள். பிறகு மனம், அது 6வது இந்திரியமாக சொல்லப்படுகின்றது. மனக என்றால் மனம், ஷஷ்ட என்றால் 6வதாக கூறப்படுகின்ற இந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்களும் பிறகு மனம் ஆகின்ற இனியொரு 6வதான இந்திரியத்தையும் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து எடுக்கின்றான். இப்போ மரண காலத்தில் அந்த ஜீவன் என்ன செய்கின்றானாம்?
கண்ணுக்கு பார்க்குற சக்தி இருந்துகிட்ருக்கு, அதை எடுத்துக்கொள்கிறானா. அதனால தான் அப்படியே கண்ணு திறந்துட்டுருக்கும், மரண அவஸ்தையில் பார்க்க மாட்டோம். காதுக்கு கேட்குற சக்தி இருக்கும், அதை எடுத்துக்கொள்கின்றான். சுவைக்கிற சக்தி இருக்கும், எடுத்துக்கொள்கின்றான். நுகர்கின்ற சக்தி இருக்கும், அதே போல தொட்டு உணர்கின்ற இவ்விதம் இருக்கின்ற இந்திரியங்களையெல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு பிறகு செல்கின்றான். எங்கு செல்கின்றான்? ஒரு சரீரத்தை விட்டு இனியொரு சரீரத்திற்கு செல்கின்றான். இப்போ எல்லா இந்திரியங்களையும் எடுத்துக்கொண்டு, இந்திரிய சக்திகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் செல்கின்றான். அதற்கு பிறகு கண்ணெல்லாம் இருக்கின்றதே, கண்ணு காதெல்லாம் அப்படியே தெரிகின்றதே என்றால், நாம் பார்க்கிற கண் பார்க்கும் சக்தி வெளிப்படுத்துகின்ற இடம். அதான் நம்ம பார்க்கிற கண். நம்ம பார்க்கிற காது கேட்கும் சக்தி வெளிப்படுத்துகின்ற இடம். அதற்கு ஒரு பேர் படிச்சிருக்கோம், கோலகம். கோலகம்னா எந்த இடத்திலிருந்து இந்திரியம் அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறதோ அந்த இடம். அதெல்லாம் ஸ்தூல சரீரத்தை சார்ந்தது. இந்த இந்திரியங்கள் சூக்ஷ்மமானது, அதை எடுக்கின்றான். அப்போ மரண வேளை வரும்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், இந்த அறிவுடைய சிதாபாசன் மனதிற்குள் பிரதிபிம்பித்து கொண்டிருக்கின்ற இந்த ஜீவன் இந்த மனதை எடுக்கின்றான். இந்திரியங்களையெல்லாம் தான் எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்புகின்றான். அதுதான் மரணம். இப்போ மரண வேளையில் மரணம் அடைகின்ற சமயத்தில் எப்பொழுது ஈஸ்வரக உத்கிராமதி எப்பொழுது செல்கின்றானோ அந்த நேரத்தில் மனஷஷ்டானி இந்திரியாணி, இந்த மனது ஆறாவது இந்திரியமாகிய மனதும் மற்ற 5 இந்திரியங்களையும், அவைகளெல்லாம் எங்கு இருக்கின்றன? ஸ்தூல சரீரத்தை பற்றி கொண்டிருக்கின்றன. அவைகளை எடுத்து அவன் வெளியே கிளம்புகின்றான், பயணத்தை தொடர்கின்றான். இந்த சரீரத்தை விட்டுட்டு வெளியே கிளம்புகின்றான். எங்கு செல்கின்றான்? இனி 8வது வரியில் முதல் பகுதி, ஷரீரம் எது அவாப்னோதி. ஒரு ஷரீரத்தை விட்டு இனி ஒரு ஷரீரத்திற்கு செல்கின்றான். எது என்றால் யதா ஷரீரம் அவாப்னோதி. இங்கு ஷரீரம் என்றால் ஒரு ஷரீரத்தை விட்டு இனியொரு ஷரீரத்தை எடுக்கின்றானோ. இவன் வெளியே சென்றான். சென்றதற்கு பிறகு இவனுடைய பாப புண்ணியத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கர்மங்களை எல்லாம் செய்து வைத்துள்ளான் இந்த ஜீவன். எந்த கர்மம் வெளிப்படுகின்றதோ அந்த கர்மத்தின் அடிப்படையில் இவன் வேறு லோகத்திற்கு செல்லலாம் அல்லது வேறு ஷரீரத்தை எடுக்கலாம். அப்படி இவன் வேறு ஷரீரத்தை எடுக்கின்றான். எப்பொழுது இவன் ஒரு ஷரீரத்தை விட்டு இனியொரு ஷரீரத்தை அடைகின்றானோ. ஆப்னோதின்னா அடைகின்றான், ஷரீரம்னா ஷரீராத் ஷரீராந்தரம். ஒரு ஷரீரத்தை விட்டு இனியொரு ஷரீரத்தை எப்பொழுது அடைகின்றானோ, பிறகு மீண்டும் பகவான் அதே கருத்தை சொல்கின்றார். அப்பொழுது அவன் என்ன செய்கின்றான்? எல்லா இந்திரியங்களையும் எடுத்து கொண்டுதான் செல்கின்றான் என்று சொல்கின்றார். அதனால் இறந்தவர்களிடம் இந்திரியங்களோ சூக்ஷ்ம சரீரமோ கிடையாது. இது தெரியாமல் தான் யாராவது இந்த கண் தானம் பண்ணணும்னா பயந்து கொள்கிறார்கள். ஒரு முறை இந்த முறை நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம கண் இல்லாமல் பிறப்போம், வேறு ஏதாவது தானம் பண்ணிட்டோம்னா அது இல்லாமல் பிறப்போம்னெல்லாம் பயம் கொள்கிறார்கள். இந்த கண் தானம்ங்கிறது நம்முடைய கண்ணை யாருக்குமே கொடுக்க முடியாது. நம்முடைய பார்க்கும் சக்தி இந்திரியம், பிறகு அது வெளிப்படுகின்ற இடம் அதுதான் கோலகம். ஒருவருக்கு கண் பார்வை சரியாக இல்லை, முழுமையாக சென்று விட்டது. வேறொரு கண்ணை எடுத்து வச்ச உடனே அவருக்கு தெரிகின்றதுன்னு சொன்னால் சென்றது எப்படி மீண்டும் வரும்? இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அவருக்கு கண் பார்வை அற்ற போதிலும் பார்க்கும் சக்தியை அவர் இழக்கவில்லை. எந்த இடத்துல பார்க்கும் சக்தியை அவர் வெளிப்படுத்த முடியுமோ அந்த இடத்தை தான் அவர் இழந்திருக்கின்றார். அப்போ அந்த இடம் சரிப்படுத்தியவுடன் பார்க்கும் சக்தி வெளிப்படுகின்றது. ஆகவே இந்திரியங்கள் நித்தியமாக இருக்கின்றது. இந்த சரீரம் அழிந்தவுடன் இந்திரியங்கள் அழிவதில்லை. எல்லோருக்கும் எல்லா இந்திரியங்களும் இருக்கின்றது. பிறகு ஒருவருக்கு ஒரு இந்திரியம் செயல்படவில்லை என்றால், கேட்கும் சக்தி இல்லை,
என்றால் அவருக்கு அந்த இந்திரியம் அழிந்து விடவில்லை, அந்த இந்திரியம் வெளிப்படுத்துகின்ற இடம்தான் நாசத்தை அடைகின்றது. அதனால் அந்த இந்திரியம் வெளிப்படுத்தப்படவில்லை, அவ்வளவுதான். அப்படி ஒரு இந்திரியம் வெளிப்படுத்தப்படவில்லைன்னா அவர்களுக்கு மற்ற இந்திரியங்களில் நல்ல சக்தி வந்துவிடும். ஏன்னா அந்தளவுக்கு மனச்சஞ்சலமெல்லாம் இருக்காது, அந்தளவுக்கு அவர்களுக்கு சக்தி இருக்கும். இதில் என்னவென்றால் யாருக்கும் எந்த இந்திரியமும் நாசத்தை அடைவதில்லை, குறைபாடு கிடையாது. ஆனாலும் அந்த இந்திரியங்கள் அற்றவராக இருக்க காரணம் அதை வெளிப்படுத்துகின்ற இடத்தில்தான் குறை. அவ்விதத்தில் இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? மரணம் அடைகின்ற ஜீவன் எல்லா இந்திரியங்களையும் எடுத்துக்கொண்டு அவன் சரீரத்திலிருந்து வெளியேறுகின்றான். இப்போ 8வது ஸ்லோகத்தில் 7வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் சொன்ன கருத்தையே சொல்கின்றார். ஆனால் ஒரு உதாகரணத்தை இங்கு பகவான் கூறுகின்றார் 8வது ஸ்லோகத்தில் 2வது வரியில். என்ன உதாகரணம் என்றால், புஷ்பம் இருக்கின்றது, மலர் இருக்கின்றது. அந்த மலர் மீது காற்றானது வீசுகின்றது. வீசி என்ன செய்கின்றது? மலரில் இருக்கின்ற வாசத்தை எடுத்துக்கொண்டு அது பயணத்தை தொடர்கிறது. இப்போ காற்று பூக்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து நமக்கு வந்தால் வாசனையுடன் கூடிய காற்றை நாம் அனுபவிக்கின்றோம். இதுதான் உதாகரணம். இதில் மலர் என்பது நம்முடைய ஸ்தூல சரீரம். எதற்கு எங்கு ஒப்பிடப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். மலர்ங்கிறது நம்முடைய ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்திற்குள் ஒரு வாசனை இருக்கின்றது. மலரில் இருக்கின்ற வாசனை கந்தம், அது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது பூவில் இருக்கின்ற வாசனையை போல. அது சரியா இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் தனியாக இயங்கி வராது, அது இயங்குவதற்கு ஒரு இடம் தேவை. அதே போல் வாசனை தனியாக இருக்காது. பூ அங்கே இருக்குது, வாசனை இங்கே இருக்குன்னு கிடையாது. பூவை சார்ந்து தான் வாசனை இருக்கும். அதே போல் ஸ்தூல சரீரத்தை சார்ந்து தான் சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். பிறகு வாயு, காற்று என்ன செய்கின்றது? காற்றானது ஸ்தூல சரீரத்தில், அதாவது காற்றானது பூவில் இருக்கின்ற வாசனையை எடுத்துக்கொண்டு வேறொரு இடத்திற்கு செல்கின்றது. அதே போல காற்றுக்கு உதாகரணமாக சொல்லப்படுவது சிதாபாசன். சிதாபாசன் என்கின்ற காற்று பூ என்கின்ற ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற வாசம் என்கின்ற சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றது. இது ஒரு கற்பனை தான், ஒரு உதாகரணம். பூ என்கின்ற மலர் என்கின்ற ஸ்தூல சரீரத்தில் வாசனை என்கின்ற சூக்ஷ்ம சரீரத்தை காற்று என்கின்ற சிதாபாசன் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறது. அதைத்தான் 2வது வரியில் பகவான் கூறுகின்றார். கிரகீத்வா ஏதானி சம்யாதி. ஏதானின இவைகளை, இவைகளைனா முன் சொன்ன 6 இந்திரியங்களையும் கிரகீத்வா எடுத்துக்கொண்டு செல்கிறது. யார் செல்கிறார்கள் என்றால் அந்த ஈஸ்வரன் அல்லது ஜீவன் அல்லது சிதாபாசன். எப்படி எடுத்துக்கொண்டு, இவைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றது? எப்படி என்றால், வாயுகு கந்தான் இவ ஆசயாத். அப்படி படிக்க வேண்டும். வாயுகு கந்தான், கந்தான் இவ ஆசயாத். ஆசயம் என்றால் இருப்பிடம். இருப்பிடத்திலிருந்து, அதாவது மலரிடமிருந்து. ஆசயாத் மலரிடமிருந்து. வாயுகு காற்றானது, கந்தான் இவ வாசனைகளை எடுத்து செல்வது போல. மலரிடமிருந்து காற்று வாசனைகளை எடுத்து செல்வது போல. இவன்னா அது போல. உடலிலிருந்து சூக்ஷ்ம சரீரத்தை ஜீவன் எடுத்து செல்கின்றான். அதாவது சிதாபாசனும் மனதும் இந்த சரீரத்திலிருந்து வெளியே சென்று விடுகிறது. அதுதான் மரணம். ஆழ்ந்து சிந்திச்சா மரணத்துக்காக நம்ம அழுக வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன? யார் அங்கே இறந்திருக்கிறார்கள்னா, யாரை நினச்சி இறந்தமோ அவர்கள் இறக்கவே இல்லை. அழகாக பேக் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக போயாச்சு.
பிறகு எது போயிருக்குன்னா அந்த பேக்கேஜ் அதுதான் போயிருக்கு, யூஸ் பண்ண பொருள் தான் போயிருக்கு. இத்தனை நாளாக உடல்ல இருந்து விவகாரம் செய்தார்கள், அந்த சட்டையை விட்டுட்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் அழியவில்லை. அவர்கள் போய் இதை விட சந்தோஷமான இடத்துக்கு போயிருக்கலாம், அல்லது எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் நாம் இறந்து விட்டார்கள், அழிந்து விட்டார்கள்னு நினைக்கின்றோம். உண்மையில் கிடையாது. அவர்கள் சூக்ஷ்ம சரீரத்துடன் வெளியே சென்றுள்ளார்கள். யார்? இறக்கின்ற ஜீவர்கள் என்று இந்த 7, 8 இந்த 2 ஸ்லோகத்தில் முதல் வரியில் பகவான் 7வது ஸ்லோகத்தில் என்னுடைய உண்மையான சொரூபம் அழிவதில்லை, அதுவே இந்த பொய்யான ஜீவர்களாக தெரிகின்றது என்று கூறி, சரி இந்த பொய்யான ஜீவனுடைய மரண ரகசியம் என்ன, அவனுடைய பிறப்பு என்ன, என்ன செய்கின்றான் என்ற கருத்தை எல்லாம் கூறினார். அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் இதே கருத்தை பகவான் கூறுகின்றார். 9வது ஸ்லோகம். ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. சென்ற ஸ்லோகங்களில் 5 இந்திரியங்களும் மனமும் ஆகிய 6ஐயும் எடுத்துக்கொண்டு ஜீவன் செல்கின்றான்னு சொன்னார். அந்த 6 தத்துவங்கள் என்ன என்று இங்கு குறிப்பிடுகின்றார். அது நமக்கு தெரிந்தது தான், இருந்தாலும் குறிப்பிடுகின்றார். பிறகு அடுத்த கருத்து இங்கு சொல்லப்படுவது, ஒரு ஜீவன் இந்திரியங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றதற்கு பிறகு வேறொரு உடலை எதற்கு எடுக்கின்றான், அங்கு என்ன செய்கின்றான். இங்கிருந்து ஆள் போயாச்சு, போனதுக்கப்புறம் அங்கே ஏன் போனான், அங்கு என்ன செய்கின்றான். அது பகவான் சொல்கின்றார், இங்கு என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதைத்தான் அங்கும் சென்று செய்கின்றான். இங்கு இவன் என்ன செய்து கொண்டிருந்தான், அதைத்தான் அங்கும் செய்கின்றான். எதற்காக என்றெல்லாம் கூறப் போகின்றார். முதல் வரியில் எவைகளெல்லாம் ஞானேந்திரியங்கள் என்று இங்கு கூறுகின்றார். ஸ்ரோத்ரம் என்றால் காது. ஸ்ரோத்ரம் இங்கெல்லாம் காதுன்னா நம்ம பார்க்குற காது அல்ல. நம்ம பார்க்குற காது எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் ஒருவருடைய காதை பார்த்து எவ்வளவு தூரம் அவருக்கு கேட்குற சக்தி இருக்குதுன்னு யூகிக்கவே முடியாது. சில பேர்த்துக்கு காது பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது. பிறகு அவருக்கு எவ்வளவு தூரம் கேட்குற சக்தி இருக்குதுன்னு எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா பேசி பார்க்கணும். பிறகு நம்ம பேச்சுக்கு எப்படி அவர் திருப்பி பதில் சொல்கிறாருங்கிற வச்சு தான் எந்த அளவு காது கேட்குதுங்கிற முடிவு செய்ய முடியும். காரணம், இந்திரியங்கள் சூக்ஷ்மமானது, அதை பார்த்து கண்டுகொள்ள முடியாது. அப்படி இங்கு ஸ்ரோத்ரம்னா கேட்கும் சக்தி, சக்ஷுகு பார்க்கும் சக்தி. அதே போல் ஒருவருடைய கண்ணை பார்த்து அது எவ்வளவு சக்தி அதில் இருக்குது, பார்க்கும் சக்தின்னு கண்டுபிடிக்க முடியாது. பிறகு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவரை பார்க்க சொல்லி பார்க்கணும். கண் டாக்டர் அதானே செய்கிறார். கண்ணை பார்த்த உடனே மருந்து கொடுக்குறாரே என்ன, நம்ம கண்ணை பார்த்து அவரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்ணை பார்க்க சொல்கிறார், அதை அவர் பார்க்குறார், நம்ம எப்படி பார்க்கின்றோம்னு சொல்லி, அதுவும் நம்மக்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறார். பிறகு தான் அவர் யூகிக்கின்றார் இவ்வளவு தூரம் சக்தி இருக்கின்றது. அதுவும் சூக்ஷ்மமானது. இனி ஸ்பர்ஷனம், தொட்டு உணர்கின்ற சக்தி ஸ்பர்ஷனம். அதே போல் ரசனம், சுவைக்கும் சக்தி. அதுவும் சொல்ல முடியாது. சிலருடைய நாக்கு ரொம்ப சூடாக இருக்கும், அல்லது என்னுடைய நாக்கு ஏதோ சொல்லுவார்கள், அவருடைய நாக்கு ரொம்ப சூடானதோ ஏதோ சொல்லுவார்கள். அதாவது ரொம்ப நுணுக்கம், அரைக்கல் உப்பு பத்திலைன்னு சொல்லுவார்கள். அவ்வளவு தூரம் ரொம்ப கூர்மையான நாக்கு. சில பேர்த்துக்கு மந்தமான நாக்கு அப்படியும் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்து சொல்ல முடியாது. ரசனம், கிராணம் ஏவ. கிராணம்னா நாம் நுகர்கின்ற சக்தி, வாசனைகளை புரிந்து கொள்கின்ற சக்தி. பிறகு இத்துடன் கர்மேந்திரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கடைசியில் ச அப்படிங்கிறது கர்மேந்திரியத்தையும் குறிக்கின்றது. என்ன சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது 19 அங்கங்களினுடைய சேர்க்கை, அவைகளை எல்லாம் எடுத்து செல்கிறது. பிரதானமாக இந்திரியங்கள் இருப்பதனால பகவான் இங்கு இந்திரியத்தை மட்டும் சொல்கின்றார். 19ன ஞாபகம் வருகின்றதோ? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 விதமான பிராணன். இதை ஈஸியாக சொல்லிடலாம். 5 5 கூட்டுறது சுலபம், 15. பிறகு மனம், சித்தம், அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றான்கிற இடத்துல பகவான் உதாகரணமாக இவைகளை சொல்லி இருக்கின்றார். பிறகு மனதை 6வது இந்திரியமாக சொன்னார். அது ஏனென்றால் இந்த மனம்ங்கிறத அந்தரிந்திரியம், அந்த கரணம்னு சொல்கிறோம், மற்றதையெல்லாம் பாஹ்யேந்திரியம்னு சொல்கிறோம். இந்த மனது தான் இவைகளில் ரொம்ப முக்கியமானது. எப்படி என்றால் 5 இந்திரியங்கள் இருந்த போதிலும் எந்த இந்திரியத்திற்கு பின்னாடி மனசு இருக்கோ அந்த இந்திரியம்தான் அந்த நேரத்தில் வேலை செய்யும். பிறகு மற்ற இந்திரியங்களெல்லாம் அந்த நேரத்தில் வேலை செய்யாது. நம்ம காதை எங்கேயோ கொடுத்துட்டு காதில் மனசை வச்சுருக்கோம். எதையோ சப்தத்தை யார் பேசுகிறார்கள் என்னன்னு நுணுக்கமாக கேட்டுட்ருக்கோம். நம்ம மனசு காதுக்கு பின்னாடி போயாச்சு, கண்ணு திறந்துருக்கு, முன்னாடி யார் வந்தாலும் நமக்கு தெரியாது. காரணம் என்ன என்றால் கண் திறந்திருந்தாலும் அந்த நொடியில் காதுக்கு மனது சென்று விட்டால் மனது அதைத்தான் கிரகிக்கும். அப்படி 5 இந்திரியங்கள் இருந்த போதிலும் நமக்கு 5 இந்திரியத்தை பற்றிய ஞானம் உடனடியாக வராது, ஒவ்வொன்றாகத்தான் வரும். காரணம் ஒரு மனம் ஒவ்வொரு இந்திரியத்தின் வழியாக மிக மிக வேகமாக செல்கிறது. அந்த டைமையெல்லாம் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. அவ்வளவு வேகமாக ஒரு இந்திரியத்திலிருந்து இனியொரு இந்திரியத்திற்கு சென்று அறிவை அடைகின்றது. ஆகவே இந்த மனது எந்த இந்திரியத்தை சார்ந்திருக்கின்றதோ அந்த இந்திரியத்தில் தான் ஞானம் வருவதனால் இங்கு சொல்லப்படுகின்றது அதிஷ்டாய மனக ச. அதிஷ்டாய மனக என்றால் மனதை ஆதாரமாக வைத்து கொண்டு, ஆதாய மனதையும் ஆதாரமாக வைத்து கொண்டு. என்ன இந்திரியங்களெல்லாம் அறிவை அடைய வேண்டுமென்றால் அந்த நேரத்தில் மனசை பிடிச்சாகணும், மனதை பிடித்தாக வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? மனம் இல்லாமையே இந்திரியங்கள் தானாக ஞானத்தை அடையும்னா ரொம்ப சௌரியமாக போகும். காதை மட்டும் கிளாஸில் கொடுத்துடலாம், கண்ணை வேற எங்காவது வச்சுக்கலாம், வாயை வேற எங்காவது வச்சுக்கலாம். அப்படி முடியாது. மனது அந்த இந்திரியத்தோடு இருந்தால் தான் அந்த இந்திரியம் செயல்படும். சில சமயங்களில் வகுப்பில் உட்கார்ந்துருப்போம், சப்தம் பாட்டு இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஏதோ 15 நிமிஷம் ஓடிடுதுன்னு. ஆனால் மனசு எங்காவது ஓடி இருக்கலாம். இப்படி மனசு 2 விதத்தில் வெளியே செல்லலாம். ஒன்று வேறு இந்திரியங்கள் வழியாக, ஏதாவது பள்ளி இருந்ததுன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருந்துடுவார்கள். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் பள்ளி இல்லாமல் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா அது என்ன பண்ணுது, பூச்சி சாப்பிடுதா இல்லையா, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் கிளாஸ் போயிடும். அப்போ கண்ணு வழியாக போயிடுதுன்னு சொன்னால் காது பிரயோஜனம் இல்லாமல் போகிவிடும். இப்படி ஒரு விதத்தில் இந்திரியம் மனசு வேலை செய்யலாம். அல்லது ஏற்கனவே இந்த சித்தம்னு ஒன்று இருக்குது, சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்கள்லேருந்து எதையாவது எடுத்துட்டு இமேஜின் பண்ணிட்டு இந்த இந்திரியங்கள் வழியாக ஞானத்தை அடையாமல் இருக்கலாம். அப்படி மனது சுயமாக சிந்தித்து அறிவை அடையலாம், அல்லது சிந்தனையில் ஈடுபடலாம், அல்லது விதவிதமான இந்திரியங்கள் வழியாக செல்லலாம். ஆகவே இந்த மனம் அனைத்து அறிவுக்கும் சாமானிய காரணம் ஆகின்றது. ஒரு அறிவு வேணும்னா மனது சாமானிய கரணம், இந்திரியங்கள் எல்லாம் விசேஷ கரணம். ஒரு ரூபத்தை பற்றிய அறிவுக்கு கண்ணு விசேஷமான இன்ஸ்ட்ருமெண்ட், மனம் சாமானியமானது, பொதுவானது. காதுக்கு ஒரு சப்த ஞானத்துக்கு காது விசேஷமான கருவி, அதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட். மைண்டு சாமானியம், பொதுவானது. அதனால் இங்கு சொல்லப்படுகிறது அதிஷ்டாய மனக, மனதின் துணை கொண்டு. இந்த இந்திரியங்களெல்லாம் இருந்த போதிலும் மனதின் துணை கொண்டு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பகவான்? 5 ஞானேந்திரியங்களை சொல்லி இவைகளை வைத்து கொண்டு, மனதை ஆதாரமாக வைத்து கொண்டு
இனி அந்த ஜீவன் வேறொரு ஷரீரத்தை எடுத்தவுடன் என்ன செய்கின்றான் அதை கூறுகின்றான். அல்லது எதற்காக ஒரு ஷரீரத்தை விட்டு இனியொரு ஷரீரத்திற்கு செல்கின்றான் அந்த கருத்து வருகின்றது. மனக அதிஷ்டாய, மனதை ஆதாரமாக கொண்டு, அயம், அயம்னா இந்த ஜீவன், விஷயான் உபசேவதே. விஷயான் என்றால் விஷயங்களை, உலகத்தில் உள்ள பொருள்களை, உபசேவதே அனுபவிக்கின்றான். உபசேவதேன அனுபவிக்கின்றான். இதனுடைய பொருள் என்னன்னா, போக்தா பவதி, இவன் போக்தாவாக ஆகின்றான். உபசேவதேன அதையை இவன் அனுபவிக்கின்றான், போக்தா ஆகின்றான். எதுக்கு ஒரு சரீரத்திலிருந்து இனி ஒரு சரீரத்துக்கு போகின்றான்னு சொன்னால், இந்த சரீரத்திலிருந்து அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு. இனிமேல் இந்த உலகத்தை அனுபவிக்க இந்த சரீரத்திற்காக கர்ம பலன் இல்லை. இந்த சரீரத்தை வச்சுட்டு இவன் அனுபவிக்க முடியாது. உடனே என்ன செய்கின்றான், சரீரத்தை மாற்றி கொள்கின்றான். சரீரத்தை எதற்கு மாற்றுகின்றான், மீண்டும் அனுபவிப்பதற்காக. அங்கு சென்று சும்மா இருப்பதில்லை, அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். 2 வேலை செய்கின்றான்னு சொல்கின்றார்கள். என்ன 2 வேலைனா, ஒன்று பழைய பாப புண்ணியத்தை தீர்க்கின்றான், பிறகு புதிய பாப புண்ணியத்தை சேர்க்கின்றான். அதுதான் உபசேவதே. கர்ம பலனை தீர்த்து கர்ம பலனை சேர்த்து கொள்கின்றான். இது மனுஷனாக இருந்தால், மனிதனாக இருந்தால் புதிய கர்ம பலனை சேர்த்து கொள்கின்றான். மற்ற உயிரினமாக இருந்தால் கர்ம பலனை இவன் தீர்க்கின்றான். வேறு ஜீவனாக பிறந்தால் கர்ம பலனை இவனிடமிருந்து செல்கின்றது, சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றான். இப்போ இவ்விதம் இந்திரியங்களை கருவிகளாக கொண்டு ஷரீரத்திற்குள் சென்று அமர்ந்து, ஷரீரங்கிறது ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து இந்திரியங்களை கருவிகளாக மாற்றி இந்த ஜீவன் மீண்டும் போக்தாவாகவும் கர்த்தாவாகவும் இருக்கின்றான். இதை வேற கோணத்தில் சொன்னால், சம்சாரி பவதி, அவன் ஒரு சம்சாரியாக இருக்கின்றான். இப்போ சம்சாரி என்றால் என்ன, ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு சென்று இங்கே என்ன செய்து கொண்டிருந்தானோ அதையே அங்கும் செய்து கொண்டு இருக்கின்றான். சில பேர் எல்லாத்தையும் திறந்துட்டு எங்காவது போகிறேன்ட்டு போய் என்ன செய்வார்கள், இங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதையவே செய்து கொண்டு இருப்பார்கள். இங்கே என்ன ரகலையோ, என்ன ரகலைக்கு ஆள் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அப்படி அதையே செய்து கொண்டு இருக்கின்றான். இவன் சம்சாரியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றான். இது இந்த சிதாபாசனான ஜீவனுடைய ஸ்திதி. இப்படி சிதாபாசன் அல்லது ஜீவன் இருக்கின்றான் என்று இந்த பொய்யான ஜீவனை பற்றிய பிறப்பு இறப்பை பகவான் கூறினார். இதற்கு மேலேயும் நமக்கு கியூரியாசிட்டி வேண்டாம், இதோடு நம்ம நிறுத்திக்குவோம். பகவான் ஏதோ கொஞ்சம் சொல்லி விட்டுறார். இதுக்கு மேலே தெரிஞ்சிக்க வேண்டாம். எங்கே போகிறான், எப்படி போகிறான், போனவனை பிடிக்க முடியுமா, இந்த ஆவி உலகமெல்லாம் இருக்கே, ரொம்ப பேர்த்துக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் எல்லாம் நமக்கு விருப்பு வரக்கூடாது. இவன் எப்படி போகிறான், அல்லது எவ்வளவு நாள் நம்மையே சுற்றிட்டு இருப்பான், இந்த விஷயமெல்லாம் நமக்கு இதில் ஜிக்ஞாசா வரக்கூடாது. காரணம் என்னென்னா, இதெல்லாம் பகவான் நமக்கு தெரிஞ்சிக்க கூடாதுன்னு வச்சுருக்கார். போன பிறவியில் நான் எப்படி இருந்தேன், என்னவா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை சில பேர்த்துக்கு. அது ரொம்ப டேஞ்சர். தெரிஞ்சுட்டு என்ன ஆகிறது, போன பிறவியில் இப்படியோ இருந்திருப்போம், அங்கே நண்பர்களையும் பகைவர்களையும் சேர்த்து வச்சுருப்போம், அதையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இப்போ இருக்கோம். அந்த ஞாபகமெல்லாம் வந்துட்டால் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் சில விஷயங்களெல்லாம் பகவான் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு இருக்கார். அதை கஷ்டப்பட்டு தெரிஞ்சு நம்ம புத்தியை கெடுத்துட்டு மன நிறைவை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகவே இந்த விஷயத்தில் இதோடு நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். பிறகு அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வரலாம், இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாதுன்னா எதுக்கு பகவான் இங்கு சொன்னார், இதெல்லாம் ரகசியமாக வச்சுருக்காருன்னு சொன்னால் இங்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறதனுடைய அவசியம் என்ன, அதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். ஏன் இந்த ஜீவனுடைய மரண தத்துவம் அல்லது பிறப்பு தத்துவம் இதையெல்லாம் உங்களிடம் சொன்னேன், அது என்னுடைய ரகசியமாக இருக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம், அதை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் நிலைநாட்டி காட்டுகின்றார். 10வது ஸ்லோகம். உத்கண்டாசக்தமனோ
उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढा नानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः। இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன கூறுகிறார் என்றால், சிதாபாசனுடைய இருப்பே சைத்தன்யத்தை காட்டுவதற்கான ஒரு அறிகுறி. சிதாபாசனை பற்றிய கருத்துக்களெல்லாம் அல்லது சிதாபாசன் துணை கொண்டு நாம் சைத்தன்யத்தை அறிய வேண்டும். எப்படி என்றால், புகையினுடைய துணை கொண்டு நெருப்பை நாம் அறிகின்றோம். நெருப்பை நம்ம காலை வேளையில் மழையில் இருப்பதை பார்க்கிறோம். நெருப்பு புகைந்து கொண்டு இருக்கு. இப்போ நெருப்பு என்ன செய்கின்றது? அங்கு புகை என்ன செய்கின்றது? அங்கு நெருப்பு இருக்கின்றது என்ற ஞானத்திற்கு காரணமாக அமைகின்றது. ஏன்னா அந்த புகையை பார்த்தவுடனே புகையிலிருந்து பார்க்காத நெருப்பை பற்றிய அறிவை அடைகின்றோம். அந்த நெருப்புக்கு ஹேது என்று பெயர். ஹேதுனா காரணம். அதை காரணமாக நாம் கொண்டு நெருப்பை பற்றிய ஞானத்தை அடைகின்றோம். இதில் ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. நெருப்பு காரணம், புகை காரியம். நெருப்பு இருக்கிறதுனால தானே புகையே வந்தது. அப்போ எது காரணம் எது காரியம்னா நெருப்பு தான் காரணம். நெருப்புனால தான் புகையே வருகிறது. ஆனால் நெருப்பை பற்றிய அறிவை அடைவதற்கு எது காரணம்? இப்போ அப்படியே தலைகீழாக திரும்புது. நெருப்பை பற்றிய அறிவுக்கு காரணம் புகை தான். நெருப்பு புகையை துணை கொண்டு அறிகின்றோம். ஆனால் புகையினுடைய தோற்றத்திற்கு யார் காரணம்னா நெருப்பு காரணம். இப்போ புகையினுடைய இருப்புக்கு உற்பத்திக்கு நெருப்பு காரணம். ஆனால் புகையும் காரணமாக இருக்கின்றது எதற்குனா நெருப்பை பற்றிய அறிவை அடைய. அதே போல பிரம்ம தத்துவம் சிதாபாசனுக்கு காரணமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சிதாபாசன் இருக்கானே பொய்யான ஜீவன், அவன் உண்மையான சைத்தன்யத்தை அறிய ஒரு உதவியாக ஹேதுவாக இருக்கின்றான். இந்த சிதாபாச தத்துவத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது அதிலிருந்து சைத்தன்யத்தை நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. இதை ஞானிகள் புரிந்து கொள்கின்றார்கள். சிதாபாசத்தின் துணை கொண்டு சித்தை ஞானிகள் அடைகிறார்கள். சிதாபாச இப்படியெல்லாம் இருக்கின்றது என்று தெரிந்தும் மூடர்கள் அறிவதில்லை என்று இந்த விசாரம் எதற்கு செய்தேன் என்றால், ஞானிகளுக்கு இந்த சிதாபாசம் ஒரு லிங்கமாக அமைகின்றது. லிங்கம்னா இதெல்லாம் தர்க்க சாஸ்திரத்தில் பேசுகிற வார்த்தை. லிங்கம்னா அடையாளம் அல்லது அறிகுறி. இது அவர்களுக்கு அறிகுறியாக அமைகின்றது. சயின்ஸில் பல இடங்களில், அது சைக்காலஜி ஆகலாம் அல்லது மற்ற சயின்ஸ் ஆகலாம், இந்த அறிகுறியை வச்சுட்டு தான் காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருந்தால் இதுதான் நோயின்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிக்கிறார்கள். டாக்டருக்கு படிக்கிறதே எதற்குனா இந்த சிம்டம்ஸுக்கு இதுதான் காரணங்கிற காரணக்காரிய சம்பந்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இந்த சரீரத்தில் சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதிலிருந்து என்ன உணர்கின்றோம்னா இறுதியாக பரமாத்மா அல்லது பிரம்ம அல்லது சைத்தன்யம்ங்கிறது ஒன்று இருந்து தான் ஆகணும்னு நமக்கு தெரிகின்றது. ஆகவே அந்த சிம்டம்ஸை பற்றி இவ்வளோ நேரம் பேசினேன். அந்த வெளிப்பாடு எதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றதோ அதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை நாம் உணர முடியும். இப்போ என்ன செய்கின்றார்? இங்கு இந்த ஜீவனுக்கு 4 அடைமொழி கொடுக்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி 4 அடைமொழிகளை வச்சுட்டு அதில் விசாரத்தை செய்து ஞானிகள் சைத்தன்யத்தை அறிகிறார்கள். இவைகள் மிக தெளிவாக இருந்த போதிலும் அஞ்ஞானிகள் அறிவதில்லை. புகையை பார்த்துட்டு
நெருப்பை புரிஞ்சிக்காத ஆளுக உண்டு. புகையை பார்த்துட்டு விசாரமெல்லாம் செய்து தர்க்க ரீதியாக அங்கே நெருப்பு இருந்து தான் ஆகணுங்கிற அறிவை அடைபவர்களும் உண்டு. ஆகவே இந்த சிதாபாசனுடைய மரண தத்துவம், பிறப்பு தத்துவம், இவைகளையெல்லாம் இங்கு ஏன் நான் விசாரம் செய்தேன் என்றால், அதன் மூலமாக மரணமற்ற சைத்தன்யத்தை அறிய முடியும். அப்படி யார் அறிகிறார்கள்? அவர்கள் ஞானிகள். அவர்கள் அறிகின்ற கண்ணை ஞான சக்ஷுங்கிறார். ஞானம் என்ற கண்ணை உடையவர்கள் அறிகிறார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இனி நம்ம எதை வைத்துக்கொண்டு எதை அடைய வேண்டும், எதை ஹேதுவாக வைத்துக்கொண்டு நாம் எதை நாம் முடிவு செய்கின்றோம்னு ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். இப்போ நம்ம முதல் சொல்ல எடுத்துக்கொள்வோம். அது ஜீவனுடைய ஒரு இலக்கணம். இப்படிப்பட்ட ஜீவனை பார்த்து ஞானிகள் சைத்தன்யத்தை புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். நேரடியாக பார்த்தா அது நமக்கு புரியாது, அது மறைபொருளாக இந்த ஸ்லோகத்திற்குள் இருக்கின்றது. இப்போ என்ன சொல்கின்றார் என்றால், முதல்ல ஒரு தத்துவம் முதல் சொல்லில் இருக்கின்றது. அது உத்கிராமந்தம். உத்கிராமந்தம்ங்கிறது அந்த ஜீவனுக்கு ஒரு அடைமொழி. இப்படிப்பட்ட ஜீவன். இப்போ முதல் வரியை நம்ம படித்து விட்டு பிறகு ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளலாம். உத்கிராமந்தம் என்றால் இறக்கின்ற, இந்த உடலிலிருந்து செல்கின்ற ஜீவன் இந்த உடலிலிருந்து செல்கின்றான், புறப்பட்டு செல்கின்றன்னு அர்த்தம். உத்கிராமந்தம்னா புறப்பட்டு போகிறான்னு அர்த்தம். நம்ம பல விதத்தில் புறப்படுறோம். கிளாஸுக்கு வரும்போது வீட்டிலேருந்து புறப்படுறோம், கிளாஸ் முடிஞ்சோன்னே இங்கிருந்து புறப்படுறோம், இறுதியாக புறப்பட்டு போகிறது அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. மீண்டும் திருப்பி வரமாட்டோம். அவர் போயிட்டார், திரும்பி வந்தாலும் விடமாட்டார்கள். அப்படி வந்துடுவோம்னா சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணிடுவார்கள், எரிச்சு விடுவார்கள், சாம்பலாவோ அல்லது புதைத்தோ விடுவார்கள். அதான் உத்கிராமந்தம். சரீரத்தை விட்டு செல்கின்ற. ஸ்திதம், கொஞ்ச நாள் இந்த சரீரத்தில் வேறு இருக்கும். ஸ்திதம், உடலில் இருக்கின்ற. புஞ்சானம், இருக்கும்போது சும்மாவாக இருக்கும், ஏதாவது அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். புஞ்சானம்னா விவகாரம் செய்து கொண்டிருக்கின்ற. இது மூன்றாவது. இப்போ உத்கிராமந்தம்னா மரணத்தை அடைகின்ற, ஸ்திதம்னா உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற, புஞ்சானம் வாபி அனுபவித்து கொண்டிருக்கின்ற, குணான்விதம் விதவிதமான குணங்களுடன் கூடியிருக்கின்ற. அதாவது என்ன சொல்கின்றார், இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய ஜீவர்களை பார்த்து இதன் துணை கொண்டு சைத்தன்ய சொரூபத்தை அஞ்ஞானிகள் அறிவதில்லை, ஆனால் ஞானிகள் அறிகிறார்கள். இப்போ இரண்டாவது வரியில் இப்படிப்பட்ட தன்மையுடைய ஜீவனை விமூடாக ந அனுபஷ்யந்தி. விமூடாகன அறியாமையில் இருப்பவர்கள், அஞ்ஞானினக ந அனுபஷ்யந்தி அவர்கள் பார்ப்பதில்லை. எதை பார்ப்பதில்லைங்கிறத சேர்த்திக்கணும். இப்படிப்பட்ட ஜீவனை பார்த்து அழியாத பரமாத்மாவை இதன் துணை கொண்டு அவர்கள் அறிவதில்லை. பிறகு யார் அறிகிறார்கள்? பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக. அறிவு என்ற கண்ணை உடையவர்கள் பஷ்யந்தி பார்க்கிறார்கள். அதாவது இப்படிப்பட்ட ஜீவன் இருந்தும் அறிவுடையவர்கள்தான் இந்த ஜீவன் தத்துவத்தின் துணை கொண்டு அந்த பரமாத்மாவை அறிகிறார்கள். அறியாமையில் இருப்பவர்கள் அறிவதில்லை. அதனால தான் அவர்களுக்கு மூடர்கள் என்று பெயர். இனி எப்படி என்ற விசாரத்திற்கு நாம் வரலாம். இப்போ நம்ம தர்க்க ரீதியாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது இதற்கு காரணம், இது இதற்கு காரணம்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம் முன்னாடி 2 உடல் இருக்குது. ஒரு உடல் டெட் பாடி, பிணமாக இருக்குது. இனி ஒரு உடல் பிணம் இல்லாமல் இருக்கின்றது, பிணமாக போகின்றது, இப்பொழுது பிணமாக இல்லை. அப்படி 2 சரீரம் இருக்குது. இதில் பிணம்னு ஒன்று இருக்குது, அது ஜடமாக இருக்குது. இனி ஒன்று அறிவுடன் இருக்கின்றது. இந்த உணர்வுடன் இருக்கின்ற சரீரம், உயிரோடு இருக்கின்ற சரீரம், பிணமாக இருக்கின்ற சரீரம்னு பார்க்கும் பொழுது சற்று யோசித்து பார்த்தால், எந்த ஒன்று இருப்பதனால் அந்த உடல் அழுகி கொண்டு வருகின்றது, ஜடமாக இருக்கின்றது.
எந்த ஒன்று இருப்பதனால் இந்த உடன் அழுகாமலும் விவகாரமும் செய்து வருகின்றது. இப்போ ஏதோ ஒன்று இந்த இரண்டையும் வேறுபடுத்த ஒரு தத்துவம் இருக்கின்றது. சரி, வெயிட் போட்டு பார்த்துடலாம்னா பிணமாக இருக்கிறது கொஞ்சம் அதிகம் வெயிட்டாக வேறு இருக்குது. இந்த பிணம் ரொம்ப வெயிட் ஆயிருன்னு சொல்லுவார்கள். அது உண்மையோ பொய்யோ, அது பொண சுமைன்னு சொல்லுவார்கள். சரி, வெயிட்டு பார்த்தோம்னா இதில் ஏதோ வெயிட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ ஒருவர் 100 கிலோ இருக்கார், போயிடுறார். வெயிட்டு போட்டு பார்த்தா 100 இருப்பார் அல்லது 110 ஆனால் ஆவார். ஆனால் என்ன, ஏதோ உப்பியெல்லாம் கொஞ்சம் அதிகமானாலும் ஆகலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உடல் அப்படியே இருக்குது, ஏதோ ஒன்று இருக்க வேண்டும்னு நம்ம ஒரு யுக்தியை கையாளுகின்றோம். அந்த ஒன்று இருப்பதனால்தான் இந்த பிணமானது அது இல்லாததனால பிணம் அழுகி கொண்டு வருகின்றது. அது செயல்படவில்லை. இந்த பிணமாக இல்லாத ஒன்று என்னாகின்றது? அது உயிருடன் இருக்கின்றது, உணர்வுடன் இருக்கின்றது. அப்போ நம்ம ஒன்று முடிவு பண்ணுறோம், இந்த ஸ்தூல சரீரத்திற்கும் வேறாக, இங்கே தான் விசாரமே ஆரம்பிக்கின்றது. இந்த ஸ்தூல சரீரத்திற்கும் வேறாக அறிவு ரூபமாக ஏதோ ஒன்று இருக்கின்றது. இது ரொம்ப காமன் சென்ஸ், ஆனால் அன்காமனாக இருக்குது. நம்ம பார்க்குறோமல்ல, சில பேர் காமன் சென்ஸுங்கிறது அவ்வளோ ரேராக தான் இருக்குதுன்னு சொல்லி. அப்படி இது ஒரு சாதாரண அறிவு. என்ன அறிவு? ஸ்தூல உடலுக்கும் அப்பாற்பட்டு அறிவு ரூபமாக ஏதோ ஒன்று இருக்கின்றது. அப்போ மரணம் எதை நமக்கு காட்டுகின்றது என்றால் சைத்தன்ய தத்துவத்தை மரணம் காட்டுகின்றது. இப்போ மரணத்திலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மரணம்ங்கிறது ஹேது, காரணம். அதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அறிவு ஸ்தூல உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு, உணர்வு என்பது ஒன்று இருக்கின்றது. அது என்ன? மரணத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற விஷயம். இப்போது பிரதிபிம்பம்னு ஒன்று இருக்குது என்றால், இப்போ எது வரைக்கும் வந்திருக்கோம்? சிதாபாசத்து வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ மரணம் சிதாபாசத்தினுடைய இருப்பை நிலைநாட்டுகின்றது. ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குங்கிறத காட்டுகின்றது. இனி அடுத்த விசாரத்துக்கு செல்ல வேண்டும். ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருந்தால், ஆபாசம் என்று ஒன்று இருந்தால், பிரதிபிம்பம் என்று ஒன்று இருந்தால், பிம்பம் என்று ஒன்று இருந்தாக வேண்டும். நம்ம முகம் கண்ணாடியில் தெரியுதுன்னு சொன்னால், நம்மளே இல்லைன்னா எப்படி முகம் கண்ணாடியில் தெரியும்? ஆகவே கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்பத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதற்கு மூலமாக ஒரு பிம்பம் இருந்தாக வேண்டும். அப்போ சிதாபாசத்தை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னோம்னா சிதாபாசத்துக்கு காரணமான சைத்தன்யம் என்று இருந்தாக வேண்டும் என்று மரணம் டு சிதாபாசம், சிதாபாசம் டு சித் அல்லது சைத்தன்யம், இப்படி ஞானிகள் அறிகிறார்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவிடெண்ட்டாக இருக்கிறது மரணமும் பிறகு உணர்வும். பிணத்தையும் பார்க்குறோம், உயிரோடன் விவகாரம் செய்கிறதையும் பார்க்குறோம். அதிலிருந்து சிதாபாசத்தை உணர்கின்றோம். பிறகு சிதாபாசத்திலிருந்து சைத்தன்யத்தை உணர்ந்தாக வேண்டும். அங்கே தான் அணுங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். சாஸ்திரத்தின் துணை கொண்டு, சாஸ்திரம் இருந்தால் அதை நம்ம இந்த அனுமானத்தின் மூலமாக, தர்க்கத்தின் மூலமாக உணரலாம். அப்போ மரணம் நமக்கு சிதாபாசத்தை விளக்க, சிதாபாசம் சைத்தன்யத்தை விளக்குகின்றது. இப்படி ஞானிகள் மரணத்தின் துணை கொண்டு, அவர்கள் மரணம் அடைவதற்கு முன் மரண தத்துவத்தின் துணை கொண்டு மரணமற்ற ஒரு தத்துவத்தை பார்க்கின்றார்கள். அது உத்கிராமந்தம். இனி அடுத்தது ஸ்திதம். ஸ்திதம்னா இருக்கின்றங்கிற போது இதே லாஜிக் தான். அந்த சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் நம்ம உணர்வுடன் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த சிதாபாசன் இல்லை என்றால் நமக்கு உணர்வில்லை. ஆகவே ஒவ்வொரு இருத்தலும், இந்த சரீரம் உயிரோடு இருக்கிறதே உயிருங்கிற தத்துவத்தை காட்டுகின்றது. அதிலிருந்து நம்ம சைத்தன்யத்திற்கு செல்கின்றோம். பிறகு புஞ்சானம். இங்கேயும் பெரிய லாஜிக் இருக்குது. புஞ்சானம்னா அனுபவித்தல். இந்த ஸ்தூல சரீரமும் ஜடந்தான், இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களும் ஜடந்தான்.
பிணமும் ஜடமாக இருக்குது, மற்ற பொருள்களும் ஜடமாக இருக்குது. இப்போ ஒரு பிணம் இருக்குது, அந்த பிண வாயில் ஏதாவது போட்டோம்னு வச்சுக்குவோமே, அது சுவைக்குமா? அது முன்னாடி ஏதாவது போய் காட்டினோம்னா அது பார்க்குமான்னா பார்க்காது. காரணம் ரெண்டும் ஜடம். ஆனால் நம்ம பிணமாகாத இருப்பவர்கள் அப்படி அல்ல. இந்த உலகத்தை பெருசாக பிரிச்சுட்டோம். அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள்னு பிரிச்சிருக்கோம். ஆகவே ஒவ்வொரு அனுபவமும் அறிவினுடைய இருப்பை காட்டுகின்றது. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் எதை காட்டுது? இந்த ஸ்தூலமான பொருளுக்கு விலட்சணமான அறிவுடைய ஒன்றை காட்டுகின்றது. அது மனதில் இருக்கின்ற சிதாபாசனையினால். அந்த சிதாபாசம் எப்படி வந்ததுன்னா சைத்தன்யத்தினால் என்று புஞ்சானம். ஒவ்வொரு அனுபவத்தில் இருக்கின்ற ஜீவன். பிறகு குணான்விதம் என்றால் குணங்களுடன் கூடி இருக்கின்றான். விதவிதமான குணங்களுடன் கூடி இருக்கின்றான். இதிலிருந்து என்ன சொல்கின்றார் பகவான்? எதுடன் நான் கூடியிருக்கின்றேனோ அதிலிடமிருந்து நான் வேறுபட்டவன். ஒன்றோடு நான் இருக்கின்றேன்னு சொன்னால் நான் வேறு, அது வேறு. ஏன்னா அது இன்று வருகின்றது, பிறகு செல்கின்றது. அப்படி குணங்கள் செல்வதனால் எவனோ ஒருவனிடம்தானே அந்த குணம் செல்ல வேண்டும். அவன் வேறு, குணங்கள் வேறு. இதிலிருந்து குணங்கள் செல்வதனால் குணம் வேறு, அவன் வேறு. இருக்கிறதுனாலேயே அறிவு ரூபத்தை உணர்ந்து பிறகு மரணம், அனுபவம் இவைகளின் துணை கொண்டு ஜீவ தத்துவத்தை ஞான சக்ஷுஷக பஷ்யந்தி. ஞான சக்ஷுஷக என்றால் அறிவு கண்ணை உடையவர்கள் பார்க்கின்றார்கள். விமூடாக ந அனுபஷ்யந்தி. விமூடர்கள், அஞ்ஞானியாக இருப்பவர்கள் அறிவதில்லை. அப்போ ஜீவ தத்துவத்தையும் அனாத்ம விஷயத்தையும் சிருஷ்டியை பற்றியும் மரண தத்துவத்தையும் ஜென்ம தத்துவத்தையெல்லாம் நாம் எதற்கு விசாரம் பண்ணுறோம்னா அவைகளில் இருந்து மரணமற்ற சைத்தன்யத்தை அல்லது பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள என்று இந்த ஸ்லோகத்தில் ஞானத்திற்காக இந்த விசாரம் செய்யப்படுகின்றது. பிறகு இதை பற்றிய ஞானத்திற்காக அல்ல, மரணத்தை பற்றியோ ஜென்மத்தை பற்றிய ரகசியத்தை சொல்ல அல்ல, அதன் துணை கொண்டு மரணமற்ற தன்மையை உணர என்று கூறி முடிக்கின்றார். இனி இந்த கருத்தை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் முடிப்பார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.